ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு போக்கணும். சரிங்களா, பூண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து கடுகு உளுத்தம்பருப்புக்கு அப்புறமா பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். சரிங்களா, சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்குற அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கணும். ஸோ நல்லா வந்து வணக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடணும். சரிங்களா, ஸோ எந்தெந்த பொருளுக்கு அப்புறமா எந்தெந்த பொருள் போடுறாங்களோ ஸோ அதே மெத்தடில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதே டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த எண்ணெயிலே வறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ கல்லுப்பு நம்ம எதுக்கு போடும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம போடுறோம். ஸோ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு அம்மா தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அம்மா வந்து பொரியல் எப்படி செய்வாங்கன்னு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடை மாவு செய்கிறதுக்காக கிரைண்டரில் வந்து பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்திக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். ஸோ எண்ணெயில் எந்த அளவுக்கு நம்ம வணக்கி விடுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா எந்த அளவுக்கு பெரட்டுறாங்கன்னு தெரியும். ஸோ வந்து எல்லா பக்கமும் வந்து எல்லா பொடியும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம பெரட்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ புளித்தண்ணி வந்து ஊற்றுருங்க. அது வந்து புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த புளி கரைசல் எல்லாமே ஒரு பக்கம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பக்கம் மூடி போட்டு தனியாக வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு, கடலப்பருப்பு போட்டாச்சு. ஸோ எல்லாம் வந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ பெரிய வெங்காயம் தான் வந்து பொரியலுக்கு போடுறாங்க. ஸோ பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா அப்படின்னா அது கூட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து அம்மா சேர்த்துறாங்க. ஸோ பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா கூடயே வந்து மிளகாத்தூள் சேர்த்து இந்த பக்கம் வந்து இந்த வடச்சட்டியில் வந்து அம்மா எதுக்கு தாளிச்சிட்ருக்காங்கன்னா அந்த வேக வச்ச முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது கூட போகிறதுக்கான அதுக்கான அந்த தாளிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடச்சட்டியில் வந்து அம்மா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வந்து வேக வச்ச காய்கறியை போட்டு எப்போ என்ன பண்ணணும், நல்லா வந்து அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணணும். ஸோ தேங்காய் வந்து நீங்கள் போட்டு பொரியலை வந்து செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், ஒரு பக்கமாக புளிக்குழம்பு. ஸோ இதே மெத்தடில்